இன்று வந்து நம்ம அட்டாங்க யோகம் அப்படிங்கிற வகுப்பை மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் அட்டாங்க யோகம் தெரியாதோ அவங்களுக்குலாம் வந்து மறுபடியும் யோகம் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அட்டாங்க யோகத்துல இருக்கிற முறைகள் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அல்லது தியானம் செய்யறது இது எல்லாத்துக்குமே அடிப்படையா இருக்கிறதுனால அட்டாங்க யோகம் தெரியணும். இப்ப இன்னைக்கு இங்க இருக்கிறவங்கல எத்தனை பேரு அட்டாங்க யோகனா என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? இங்க இங்க இருக்கிற யார் எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க அவங்கள யாராவது அட்டாங்க யோகனா என்னன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டேன். ஹலோ ஹலோ வணக்கம், கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது யாருக்காவது கேக்குது கேக்குதா? கேக்குது கேக்குது ஆ டாக்டர். ஸோ இங்க இருக்கிறவங்க யாராவது அட்டாங்க யோகம் அப்படின்னா என்னன்னு சொல்ல முடியுமா? தெரியல சார். ஆ? யாருக்குமே தெரியும்? சொல்லுங்க சார், அட்டாங்க யோகத்துல வந்து யமம், நியமம், ஆசனம், பிராணாயம், பிரத்திகாரம், தாரணி, தியானம், சமாதியை பத்தி சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். நீங்க ஏற்கனவே அட்டாங்க யோகம் கலந்துருக்கீங்களா? இல்ல சார், நாங்க 4வதுக்கு வந்தப்ப நீங்க பேசிக்லி கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்க. ஓ, அது அந்த அந்த அடிப்படையிலையா? ஆமா சார். சரி சரி, ஓகே, அப்படின்னா ஓகே. ஸோ அந்த அதுல வந்து இப்ப நீங்க சொன்னது கரெக்டு தான். யமம் ஒன்றாவது, நியமம். நியமம் ரெண்டாவது, ஆஹ் ஆசனம் அப்படிங்கிறது மூன்றாவது, பிரணயாமம் அப்படிங்கிறது நாலாவது, பிரத்யாகாரம் அப்படிங்கிறது அஞ்சாவது, தாரணை அப்படின்னு ஆறாவது, தியானம் அப்படின்னு ஏழாவது, அப்புறம் இறுதியா சமாதி அப்படிங்கிறது வந்து எட்டாவது. 8 அங்கங்கள் இருக்கிறதுனாலதான் அது அட்டாங்கம். 8 அங்கம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அட்டாங்கம் அப்படின்னா 8 அங்கங்கள் கொண்டது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இந்த 8 அங்கங்கள்ல முதல் 4 அங்கம் யமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், இந்த 4ம் வெளிப்புற அங்கங்கள் அப்படின்னு சொல்றது. வெளிப்புற அங்கங்கள். அத வடமொழியில பாகிரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாகர் அப்படின்னா வெளியில, பாகிரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரத்யேகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படிங்கிறது உள்புற அங்கம் அல்லது வடமொழியில அந்தரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4 வந்து வெளியில சேருது, 4 வந்து உள்ள சேருது. உள்ளன்னா மனதுக்குள்ள கொண்டு போறது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இந்த ஆன்மீக வாழ்க்கையில மனதுக்குள்ள கொண்டு போயிட்டு இறைவனை தியானிக்கிறது தான் மிக முக்கியமான அங்கம். ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளை தயார்படுத்திக்கணும். நம்மளோட உடல் அளவுல நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைகளை ஒரு முறையா வாழ்றதுக்கு தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த முதல் 4 அங்கம் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் அப்படிங்கிற 4 அங்கங்கள் முதல்ல கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு வெளியில ஓரளவு நம்ம தயார் நிலைக்கு ஆன பிறகு உள்நோக்கிய பயணம் அப்படிங்கிறது பிரத்யேகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு சொல்லப்படுது. ஆக அந்த அடிப்படையில முதல்ல வர்றது வந்து யமம், நியமம். முதல் 2 இடத்துல இருக்கிறது வந்து யமம், நியமம். இது ரெண்டும் சேர்ந்து வரும். ஏன்னா யமம் அப்படின்னா எதெல்லாம் நாம செய்யக்கூடாதது இந்த வாழ்க்கையில, ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னா நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற சில கட்டுப்பாடுகள் வந்து நியமம் அப்படின்னு சொல்றது.
எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டோமோ அதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற அடிப்படையில எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு வரும்போது அது நியமம் அப்படின்னு சொல்றது. ஒரு உதாரணத்துக்கு பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது நியமம். அதையே உண்மை சொல்லணும் அப்படிங்கிறது நியமம். இப்படிதான் அது நியமமும் நியமமும் ஒன்றுக்கு ஒன்று ஆஹ், ஒரு காம்ப்ளிமெண்டா இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் மாதிரி தெரியும். ஆனா அதனுடைய ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஆஹ், மற்றவர்களை தீங்கு விளைவிக்க கூடாது அப்படின்னு நியமம். அப்ப தீங்கு விளைவிக்க கூடாது, அப்ப என்ன செய்யணும்? அன்பு காட்டணும் அப்படின்னா நியமம். இப்படி ஒவ்வொரு நியமத்துக்கும் ஒவ்வொரு நியமம் இருக்கும். செய்யக்கூடாததுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அப்ப என்ன செய்யணுங்கிறதுக்கு ஒண்ணு இருக்கும். அதனாலதான் நியமமும் நியமமும் இணைஞ்சு வரும். So, அந்த அடிப்படையில ஆஹ் இந்த நியமம் கடைபிடித்து வாழ்றதுதான் இந்த ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டு, அதை முக்கியமா இந்த யோக முறைக்கு வரும்பொழுது அதை இன்னும் ஆழமா செய்ய செய்யணும் அப்படிங்கிறதுனாலதான் அதை இங்க வலியுறுத்துறாங்க. ஆனா நியமங்கிறது யோக வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, பொதுவாவே ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு நியமத்தை கடைபிடிச்சு வாழணும் அப்படிதான் சொல்றது வழக்கம். ஏன் குறிப்பா அட்டாங்க யோகத்துல அதை முக்கியமா சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏன்னா யோகத்தை கடைபிடிக்கும் போது ஆஹ் இன்னும் ஆழமாக நமக்கு நியமம் தெரியும் அப்படிங்கிறதுனால இங்க இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தி சொல்றதுக்காண்டி இங்க நியமம் முதல் 2 அங்கங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால நான் கூறியது போல நியமம் கடைபிடித்து வாழ்றது ஆஹ் பொதுவாகவே வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில திருமந்திரத்துல இந்த நியமங்களை பத்தி விளக்கமா கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு ஆசனம் அப்படிங்கிறது பொதுவா உட்காருதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. அப்ப ஒரு உடலுக்கு கொடுக்க வேண்டிய பயிற்சிகளுக்கு அதுக்கு பிறகு அது எந்தெந்த முறையில நம்மளுடைய உடலை வளைச்சு நம்ம பயிற்சி கொடுக்குறோமோ அல்லது உட்காடுறோமோ அந்தந்த முறைக்கு ஏற்றவாறு உடல் பயிற்சி ஏற்றவாறு நம்மளுடைய உடல் இன்னும் திடகாத்திரமாக இருக்கும் அல்லது ஆரோக்கியமா இருக்கும். உடல் நலத்தை பேண வாய்ப்பு ஏற்படும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஆசனம் அப்படிங்கிறத மிக குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியணும்னா, இந்த ஆசனம் அப்படிங்கிறது தான் இன்று உலக அளவுல யோகா அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரபலமா இருக்கு. யோகான்னு சொன்ன உடனே எல்லோரும் எதை நினைப்பாங்கன்னா ஆசனம், அதை தான் நினைப்பாங்க. யாருமே யோகால ஒரு 3வது அங்கம் தான் ஆசனம் அப்படின்னு வரைக்கும் யோசிக்க மாட்டாங்க. யோகான்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஞாபகம் வர்றது என்னன்னா, எடுத்த உடனே ஆசனம் தான் ஞாபகம் வரும். அந்த அடிப்படையில நான் யோகா செய்ய வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா
யோகால இருக்கிற அந்த மற்றதெல்லாம் கடைப்பிடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஆசனம் மட்டும்தான். ஸோ அந்த அடிப்படையில ஆசனம் செஞ்சா யோகா செஞ்சதுன்னு அர்த்தம். யோகாவும் ஆசனத்தையும் ஒரே மீனிங்கா, ஒரே பொருளா வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது, பலருக்கு உலகத்தில் இருக்கிற பலருக்கு தெரியாது, ஆசனம் என்பது யோகால ஒரு பகுதி தானே தவிர ஆசனம் மட்டும்தான் யோகா ஆகாது அப்படிங்கிறது பலருக்கு தெரியாது. ஸோ அதனால அதன் காரணமாக இன்று வரை யோகானா போயிட்டு ஒரு சில பயிற்சி, உடல் பயிற்சி, அப்புறமேல சிலத உட்கார்ந்து செய்யறது, அப்படி செஞ்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சிருப்பாங்களே தவிர, மற்றபடி யோகானா முழுமையா பல அங்கங்கள் இருக்கு, அந்த அங்கங்கள்லாம் நம்ம கத்து வச்சிருக்கணும் அப்படிலாம் யாரும் யோசிக்கிறதே கிடையாது. ஸோ அட்டாங்க யோகம் இருக்குது. அட்டாங்க யோகத்துல 8 அங்கங்கள் இருக்குது. அந்த அந்த 8 அங்கங்கள் நம்ம முறையா கத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அது தெரியாதனால அது நான் பேசுறது கேக்குது. இவ்வளவு நேரம் கேட்டுச்சா இல்ல கேட்காம ஆயிடுச்சா? இப்ப கொஞ்ச நேரம் கேட்காம இருந்துச்சு டாக்டர். Yes, sir. கேக்குது சார். இப்ப கேக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கேட்காம இருந்துச்சு. இந்த அட்டாங்க யோகத்தை பத்தி விளக்கிட்டு இருந்தேன், கேட்டுச்சா எல்லாருக்கும்? கேக்குது சார். சரி, வெரி குட், வெரி குட். Okay. ஸோ அட்டாங்க யோகங்கிறது வந்து 8 அங்கங்கள் கொண்டது. அதுல 1வது யமம், 2வது நியமம், 3வது ஆசனம் அப்படின்னு விளக்கிட்டு இருந்தேன். அதுல என்ன சொன்ன அப்படின்னா, அந்த ஆசனம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பலர் வந்து யோகா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு யோகா செய்ய போறேன் அப்படின்னு சொன்னாலே அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஆசனம் மட்டும் செஞ்சாலே அது யோகா செஞ்சுட்டு தான் அர்த்தம். ஆனா யோகால இருக்கிற மற்ற அங்கங்களை பத்தி யாரும் கவலைப்படுறதே இல்லை. கொஞ்சம் பேர் மட்டும் 4வது அங்கம், ஆசனம் 3வது அங்கம், அதுக்கு அடுத்த அங்கம் வந்து 4வது அங்கம், அதாவது மூச்சு பயிற்சி, பிராணாயாமம். பிராணா அப்படின்னா மூச்சு, யாமம் அப்படின்னா பயிற்சி. ஸோ மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 4வது அங்கம். ஒரு சில இடத்துல வந்து இந்த மூச்சு பயிற்சியும் சொல்லிக் கொடுப்பாங்க, செய்வாங்க. சில இடங்கள்ல அதை பத்தி கவலைப்படாம வெறும் ஆசனத்தை மட்டும் செஞ்சிருவாங்க. இந்த ஆசனமும் பிராணாயாமமும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. சில ஆசனங்கள் செய்யும் போது மூச்சை எப்படி இழுத்து விடணும் அப்படிங்கிறது அதை சேர்த்து தான் சொல்லிக் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரம்ங்கிறது ஒன்று இருக்கு. அதுல பல ஆசனங்கள் இருக்கு. அந்த ஆசனங்கள் செய்யும்போது எந்த ஆசனம் செய்யும்போது மூச்சை இழுக்கணும், எந்த ஆசனம் செய்யும்போது மூச்சை விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை இருக்கும். அந்த அடிப்படையில ஆசனமும் பிராணாயாமமும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கும். ஆசனங்களை நல்லா செய்யணும்னா பிராணாயாமம் கத்திருக்கணும், பிராணாயாமம் நல்லா செய்யணும்னா ஆசனத்தை கத்திருக்கணும். அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கும்.
இந்த முதல் 4 அங்கம் இயமம், நியமம், ஆசனம், பிரணயமம், இந்த 4 அங்கத்துக்கு வந்து பொதுவா என்ன பேரு நான் சொன்னேன்? யாராவது சொல்றீங்களா? பகிரங்கம் sir. ம். பாகிரங்கம் அல்லது வெளிப்புற வெளிப்புற பயிற்சி அப்படின்னு சொல்றது. அடுத்து வரக்கூடிய 4 பிரத்திகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு உள்புற பயிற்சி அல்லது அந்தரங்கம் அப்படின்னு சொல்றது. இப்ப பாகிரங்கம், பகிரங்கம் இல்ல பாகிரங்கம். பகிரங்கம்னா ஒப்பனா பப்ளிக்கா சொல்றதுன்னு அர்த்தம். இது பாகிரங்கம். பாகர் அப்படின்னு சொன்னா வெளியிலன்னு அர்த்தம். இப்ப பாகரங்கம்னா வெளியில இருக்கிற முறைகள் அப்படின்னு அர்த்தம். அந்த ரங்கம்னா உள்ள செய்யக்கூடிய முறைகள்னு அர்த்தம். ஸோ முதல் 4 வெளிப்புறமா செய்யறது, இன்னொரு 4 வந்து உள்புறமா செய்யறது அப்படிங்கிறதுனாலதான் இதை வந்து முதல் 4 2வது நாளா பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப அடுத்து வரக்கூடியது வந்து பிரத்திகாரம், அப்புறம் தாரணை. இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று நெருங்கின சம்பந்தம் இருக்கு. ஆனா முதல்ல பிரத்திகாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரத்திகாரம்ங்கிறது வந்து பலருக்கு தெரியாது. அப்படின்னா அப்படி ஒண்ணு இருக்குங்கிறதே பலருக்கு தெரியாது. தாரணை அதே தான் பலருக்கு தெரியாது. பலருக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை வந்து தியானம். ஏன்னா யோகா செஞ்சா சில பேர் வந்து தியானம் செய்யணும்னு சொல்றதுனால கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டா தியானம் அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்புறம் கண்ணை மூடிட்டு உட்காந்த பிறகுதான் தெரியும் அது அவ்வளவு எளிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முயற்சி பண்ணிட்டு இது நம்மளால முடியாது அப்படின்னு பலர் வந்து அதுல இருந்து செய்ய மாட்டாங்க. அதுக்காண்டிதான் தியானங்கிற பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பிரதிகாரமும் தாரணையும் கத்திருக்கணும் அப்படின்னு முதல்ல வச்சாங்க. 5வது அங்கமாகவும் 6வது அங்கமாகவும் வச்சிருக்காங்க. அதுல பிரத்யேகாரம் அப்படிங்கிறது நம்ம இந்த வெளிப்புற உலகத்தோட தொடர்புல இருக்கிறதுக்கு முக்கியமான அங்கங்கள் நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய 5 புலன்கள். நம்மளுடைய கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம், நாக்கால சுவைக்கிறோம், மூக்கால வாசத்தை உணர்றோம், தோலால சூடு, குளிர், தொடுதல் அப்படிங்கிற உணர்வு எல்லாம் பெறுறோம். இந்த 5 புலன்கள் தான் நமக்கு வெளிப்புறத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத நமக்கு நம்மளுடைய மூளைக்கு தெரிவிக்குது. கண்ணால ஒரு விஷயத்த பார்த்து இதுதான் பார்த்தோம் அப்படின்னு மூளைக்கு தெரிவிக்குது. ஒரு விஷயம் காதால கேட்ட பிறகு அது மூளைக்கு போயிட்டு இந்த விஷயத்த நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னு மூளைக்கு உணர வைக்குது. 5 புலன்கள் தான் நம்மளை இந்த உலக நடப்புகளுக்கு சம்பந்தப்படுத்துது. அதனால இந்த புலன்கள்ல இருந்து விடுபட்டா மட்டும்தான் நாம உள்நோக்கிய பயணத்துக்கு போக முடியும். புலன்கள் விடுபடாம புலன்களோட கட்டுப்பாட்டுல இன்னும் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால உள் உள் உள்நோக்கிய பயணத்துக்கு போக முடியாது. உதாரணத்துக்கு நம்மளுக்கு வெளியே வந்து ஒரு ஒரு காட்சி நடந்துகிட்டு இருக்கு கண் முன்னாடி. அது வந்து மனதளவுல நம்மளை பாதிக்குது. அப்படி இருக்கும்போது அந்த காட்சியை நம்ம கண்டுகிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய மனம் வந்து அந்த காட்சியில தான் நிக்குமே தவிர நம்ம உள்நோக்கிய பயணமா போகிறதுக்கு வாய்ப்பை தடுத்துரும். அது மாதிரிதான் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, ரொம்ப நொய்ஸியா இருக்கு, ரொம்ப சத்தமா இருக்கு, என்னால கவனத்தை செலுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு புலன்களும் நம்ம உள்நோக்கிய பயணத்தை தடுத்துரும். ஆக அந்த வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய இந்த செய்திகளை நமக்கு உள்வாங்கி அனுப்புற இந்த 5 புலன்களை
எப்படி நம்ம கட்டுப்பாட்டு கொண்டு வருது. வெளிப்புறம் அப்படின்னா பிரத்தி, ஆகாரம் அப்படின்னா உணவு. இந்த வெளியில இருக்கிற செய்திகளை நம்ம உள்ள ஆகாரமா எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இது எப்படி நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு கலை, புலன்களை அடக்கும் கலை, புலன்களை நமது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரும் கலை அப்படின்னு சொல்லி அதை பிரத்யேகாரம் அப்படின்னு பேர் வச்சாங்க. புலன்கள் கட்டுப்பட்டு நம்முடைய கவனத்தை வந்து உள்ள ஏதாவது ஒன்றின் மீது வைக்கணும். உதாரணத்திற்கு நாம வழிபடுற ஒரு திருமேனி, அந்த திருமேனியை நினைக்கிறோம். அந்த திருமேனி நினைப்பு தான் நம்மளுடைய மனதிலே இருக்கணும். அப்ப அந்த திருமேனி மேல நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அவங்களுக்கு பிடிச்ச திருமேனி, உதாரணத்துக்கு இப்ப முருகன் அப்படின்னு சொல்றோம்னா அந்த முருகனோட திருவுருவம், அந்த திருவுருவம் நம்ம கண்ணு முன்னாடி, அதாவது கண்ணு முன்னாடினா அகக்கண், வெளிப்புற கண் இல்ல, உள்புற கண், அது மனதின் கண், அகக்கண். அகத்துல வந்து நம்ம முருகப்பெருமானை பார்க்கிறோம், பார்த்து முருகப்பெருமானை மட்டுமே சிந்திக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்துக்கு வரும்போது அது தாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. தாரணை அப்படின்னா ஒரு பொருளின் மீது நமது கவனத்தை மையப்படுத்துதல் அப்படின்னு தமிழ் அமைன்னு சொல்லுவாங்க. ஃபோக்கஸ், 1 பாயிண்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு பொருளின் மீது மையப்படுத்துதல், அது என்ன பொருளா இருக்கிறத நம்ம தீர்மானிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு விளக்கை ஏற்றி அந்த விளக்கோட ஒளியை மட்டும் பார்க்கறது, அப்ப விளக்கோட ஒளி மட்டும்தான் நம்மளுடைய அகக்கண்ணில் தெரியும். அந்த மாதிரி ஒரு திருமேனியை பார்க்கலாம். இது வந்து பார்வை மூலமா பார்க்கறது. அப்படி அதே மாதிரி கேள்வி மூலமாவும் பார்க்கலாம். ஒரு ஓம்ங்கிற மந்திரத்தை ஒலிக்க செஞ்சு அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை நம்ம மனதில் உணர்ந்து அது மூலியமா ஓம்ங்கிற மந்திரத்துல நம்ம அந்த கவனத்தை 1 பாயிண்ட்ல வச்சோம்னா அதுவும் தாரணை தான். இப்படி பயிற்சி கொடுக்கணும் மனதுக்கு. இந்த ஒரு புள்ளியில் கொண்டு வரக்கூடிய ஆற்றலை பயிற்சி கொடுத்து கொடுத்து ஓரளவு நம்ம பிரத்யேகாரம் புலன்களிலிருந்து விடுபட்டு மனதுக்குள்ள ஒரு புள்ளி, 1 பாயிண்ட் கான்சென்ட்ரேஷன், அந்த நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் தாரணை அப்படிங்கிறது. அதுக்கு அர்த்தம். இந்த பிரத்யேகாரமும் தாரணையை கத்துக்காம நம்ம தியானம் அப்படிங்கிற 7வது அங்கத்துக்கு போக முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த புலன்களை கட்டுப்படுத்தல, அந்த புலன்களோட வந்து எளிமையா நம்மளை கட்டுப்படுத்திடுது. ஒரு பாயிண்ட வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண பார்க்குறோம், முடியல. இது 2 தான் பெரும்பாலான இந்த ஒரு சவால்கள். இது 2 கத்துக்கிட்டோம்னா அப்புறம் உள்நோக்கிய பயணம், தியானம் அப்படிங்கிற உண்மையான உள்நோக்கிய பயணம் போறதுக்கு ஈஸியாயிரும். இப்ப தியானம்ங்கிறது போகும்போது அது இன்னும் ஆழமான ஒரு உள்நோக்கிய பயணமாக, இறை ஆற்றலோட தொடர்பு கொண்ட ஒரு பயணமாக நமக்கு அமைகிறதுனால அதனாலதான் அது 7வது அங்கமாக வச்சிருக்காங்க தியானம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்து இறைவனை முழுமையா உணரும் பொழுது, இறைவனோட நம்ம கலந்த நிலைக்கு வரும்போது ஆதி பகவனாக இருக்கின்ற இறைவனோட சமமாக ஒரு நிலையில நம்ம உணரும் போது அதுக்கு பேர் தான் சம ஆதி. அது வந்து 8வது அங்கமா வச்சிருக்காங்க. அப்ப இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளை வழி நடத்தணும், நம்மளுடைய பயிற்சிகள் அப்படி இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் மொத்தம் 8 அங்கங்களா இந்த யோக பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. வெளிப்புறம் வந்து ஒரு 4ம், உள்புறமா ஒரு 4ம் கொடுக்கப்பட்டு இறுதியில
இறைவனை உணர்ந்த நிலை வரும்போது அது சமாதி நிலைன்னு சொல்லி அங்க போயிட்டு சேர்ந்த பிறகுதான் அதுக்கு பிறகு இன்னும் ஆழமான விஷயங்களை நம்ம எப்படி இந்த ஆன்மீக பயணத்துல கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அங்க எப்படி நம்ம ஒரு மந்திரத்தை பயன்படுத்தி இன்னும் ஆழமா சிந்திக்கலாம், மந்திரத்தோட பலனை அனுபவிக்கலாம், மந்திரங்களை சக்கரத்துல வைக்கலாம், மந்திரங்களை ஆஹ் சொல்லி சொல்லி அதனுடைய ஆற்றல் வெளிப்படுற மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த தியானம் அப்புறம் சமாதி அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போனாதான் முடியும். ஸோ அதனால அட்டாங்க யோகம்தான் மிக ஆழமான ஆன்மீக பயணத்திற்கு ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடிப்படை, அடித்தளம். நம்மளுடைய வாழ்க்கை நெறிய ஏம நியமத்துல கொண்டு வந்து நம்மளுடைய உடல் நலம், நம்மளுடைய மூச்சு, அதை வந்து ஆசன பிராணாயாமத்துல நல்லபடியா வச்சு அது பிறகு நம்மளுடைய புலன்களை அடக்கி பிரத்யேகாரம் வழியா பயிற்சி வழியா அது பிறகு ஒரு புள்ளியில நம்மளுடைய கவனத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றலை தாரணை மூலமா கற்று அதுக்கு பிறகு இன்னும் பல மந்திரங்கள், யந்திரங்கள், தந்திரங்கள் அப்படிலாம் பயன்படுத்தி அதை தியானத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு பிறகு அதிலிருந்து இறைவனை முழுமையா உணரக்கூடிய அந்த நிலையில அது சமாதி நிலைக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த 8 அங்கங்கள் கொண்ட அட்டாங்க யோகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த வாரத்துல இருந்து நம்ம ஒரு பகுதியா திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முறையில நம்ம அதை விரிவாக கத்துக்கலாம். என்று ஒரு அறிமுகம், அட்டாங்க யோகம்னா என்ன, அதுல என்னென்ன உறுப்புகள் இருக்கு, முதல் 4க்கு வெளிப்புற பயிற்சியா இருக்குது, அடுத்த 4 உள்புற பயிற்சியா இருக்கு. உள்புற பயிற்சியின் மூலமாக நாம இறைவனோட கலக்கக்கூடிய அந்த சமாதி நிலைக்கு பயணிக்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக வச்சிருக்கணும். ஆக அதுக்கு தான் மற்ற அங்கங்கள்லாம் உதவியா இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு அங்கமா கடந்து தான் நம்ம அந்த கடைசி அங்கத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய தத்துவம் அப்படின்னு சொல்லி இந்த வகுப்புக்கு நம்ம வந்து ஒரு நிறைவு நாடுறோம். அடுத்த வாரம் இன்னும் அதிகமான தகவல்கள், திருமந்திரத்திலேருந்து பாடல்கள், விளக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போகலாம். என்று ஒரு அறிமுகமாக 8 அங்கங்கள் கொண்டது தான் யோக பயிற்சி அப்படிங்கிறத புரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சார், ஆ தியாகராஜன் பேசுறேன். ஒரு சஜஷன் கொடுக்குறேன். இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில வந்து நான் இருக்கிறேன். அதுல 33 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கிளாஸ் நடக்கிறத பத்தி தெரியும். அப்புறம் வந்து மந்த்ரா கிளாஸ் வந்துகிட்டு அதுல ஒரு மேபி ஒரு 30 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா வந்துகிட்டு அந்த 2 இதுல போட்டிருக்காங்க. பட் இன்னொரு 2-3 குரூப் இருக்குது. உங்களோட இந்த வி மீட் செகண்ட் நியூ அர்த்த நியாய குரூப் ஃப்ரம் ஏப்ரல் 2024 வந்து 517 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதுல இந்த இதை பத்தி போடல. அப்புறம் இன்னொன்னு வந்துகிட்டு திருமந்திரம் தி கிரேட் ஜூன் 2025ல 270 பேர் இருக்கிறாங்க. அதுலயும் இந்த ப்ரோக்ராமை பத்தி போடல. சஜஷன் என்னன்னாக்கா, அப்புறம் உங்களோட இதுலயே இருக்குது டாக்டர் பாலா திருமந்திரம் கிளாஸ்ல 107 பேர் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. என்ன சஜஷன் பண்றேன்னா, உங்களுக்கும் பாலா சாருக்கும் மேபி வந்துகிட்டு இந்த டாக்டர் பாலா திருமந்திரம் கிளாஸ்லயோ இல்ல திருமந்திரம் தி கிரேட் ஜூன் 2025லயோ இல்ல இந்த வி மீட் செகண்ட் நியூ அர்த்த நியாய குரூப் ஃப்ரம் ஏப்ரல் 2024ல வந்து 500 பேருக்கு மேல இருக்கிறாங்க. மேபி அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குங்கிறதுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைனாக்கா, அட்லீஸ்ட் தெரிஞ்சவங்கனாக்கா தேர் பி மோர் பார்ட்டிசிபென்ட். அது சஜஸ்ட் பண்றேன் சார், அவ்வளவுதான். அது வெரி குட் சஜஷன். ஐ திங்க் கணேஷ் இந்த வாட்டி நம்ம இன்னும் சரியா ப்ரோமோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரத்துல இருந்து ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மற்ற குரூப்ல எல்லாம் எதுல போடணும். ஓகே ஓகே ஓகே, சரி, நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி.
நன்றி சார்.